அன்னைக்கு நேரடியே ஆதி பரஞ்சோதியா இருக்கா நல்லவங்க சாமி. நீ அந்த பொண்ணருக்கு நேரடியே போட மயில் தொகை பொற்கொடியா நல்லவங்க சாமி. ஆயா சாமி. நாளை வெள்ளிக்கிழமை விடிய காலம் சாமி. 5 மணி நேரத்துக்கு பன்னிமேல் சண்டை படையெடுத்து போகணும். சாமி. அந்த கும்பமேல் சண்டை கூட்டமிட்டு போகணும். சாமி. நாங்க நாளை வெள்ளிக்கிழமை விடிய காலம் 5 மணி நேரத்துக்கு சாமி. அந்த பன்னிமேல் சண்டை படையெடுத்து போகணும். சாமி. அந்த கும்பமேல் சண்டை கூட்டமிட்டு போகணும். சாமி. எங்களை வாழ்க்கை வழியளிப்பதையான கேட்கும் போது சாமி. நம்ம உத்தமாபத்தினி உடம்பரப்பு நடந்தாங்க செய்தா யோசனை செஞ்சு பார்த்துட்டு சாமி. அண்ணா சாமி. அந்த பன்னியார் நமக்கு நாளைக்கு பகவந்தனி இருந்தா என்ன பண்ணுவோம்னா சாமி. அந்த கும்பலம் நாளைக்கு குலவந்தனி இருந்தா என்ன பண்ணுவோம்னா சாமி. நீங்க அந்த பன்னிமே சண்டை படையெடுத்து போக வேண்டாம் அண்ணான்னு சாமி. நம்ம உத்தமாபத்தினி ஒரு செய்தி சொல்றது எப்படி நம்ம உத்தமாபத்தினி உடன்பரப்பு நல்லதங்க சாமி. அண்ணா சாமி. நீங்க அந்த பன்னிமேல் சண்டை படையெடுத்து போய்தான் தீரணும்னா சாமி. அந்த கும்பமேல் சண்டை கூட்டமிட்டு போய்தான் தீரணும்னா சாமி. நம்ம மண்ணில் பிறந்த மதுரை செல்லி அம்பன் சாமி. அவன் எக்கரை கொண்ட எக்கரை புரண்ட எல்லை கொண்ட நீலி சாமி. அந்த எதுக்கரைக்கு மதுக்கரையில உள்ள சாமி. அந்த பத்திரகாளி அம்மன் கோயில இருந்த வெங்கல கம்பத்தை சாமி. கூட பட்டத்துக்கு கத்தி எடுத்து தும்ப விட்டு தும்ப வாங்கி சாமி. அது வெண்கந்து வாங்கி சாமி. அஸ்தலோகம் பாஞ்சு வந்து வெங்கல கம்பத்தை வெட்ட போகும்போது சாமி. அந்த ஒரு துண்டானது 3 துண்டா விழுவணும். சாமி. அப்படி விழுந்துச்சுன்னாக்க சாமி. கூட வீரத்தன அறிவை சாமி. கூட தாற்றிக்கத்தன அறிவை சாமி. கூட தைரியத்தன அறிவைன்னு சொல்லி சாமி. நம்ம சமாபத்தினி ஒரு செய்தி சொல்றது அப்போ சாமி. நம்ம அண்ணர்கள் இருவரும் சாமி. சமாபத்தினி சொல்லு செய்தியை கேட்டு சாமி. அந்த பத்திரகாளி அம்மன் இருந்த சாமி. அந்த வெங்கல கம்பத்தை சாமி. தன்னுடைய பட்டத்துக்கு கத்தி எடுத்து தும்ப விட்டு தும்ப வாங்கி சாமி. அது மின்கந்து வாங்கி சாமி. அஸ்தலோகம் பாஞ்சு அந்த வெங்கல கம்பத்தை வெட்டு போகும்போது சாமி. அந்த ஒரு துண்டானது 3 துண்டா போய் விழுந்துச்சு. சாமி. அந்த 3 துண்டை இடம் போட்டு பார்க்கும்போது இடம் சரியாக இருந்துச்சு. சாமி. அப்ப நம்ம உத்தமாபத்தினி ஓடி வந்து சாமி. அண்ணா சாமி. இப்ப நம்ம உங்களுடைய தைத்தன அறிவை சாமி. தாற்றிக்கத்தன அறிவை சாமி. உங்களுடைய வீரத்தன அறிவுன்னு சொல்லி சாமி. நம்ம உத்தமாபத்தினி அன்னத்துல ஒரு செய்தி சொல்றது முடிச்சுக்கலாமா? அப்போ சாமி. நம்ம உத்தமாபத்தினி உடன்பரப்பு நல்லதங்க சாமி. சாமி. அண்ணா பிறவி என் பிறவிக்காராளா சாமி. என் பருவ வருத்த பொறுமை உள்ளதாராளா சாமி. என் குட்டி மலையான கொடைகிடி சின்னன்னா சாமி. அந்த கட்டியத்துக்கு குப்பண்ண கவாத்துக்காரரும் மல்லத்துக்காரரும் சாமி. அந்த காக்கி சட்டக்காரர்லாம் கணக்கிட முடியாது. சாமி. அந்த வெள்ளை சட்டக்காரர்ல வெல்ல முடியாது. சாமி. அந்த கருப்பு சட்டக்காரர்ல சொல்ல முடியாது. சாமி. அந்த குல்லாக்காரனும் கோடி லட்ச சேனையும் சாமி. அந்த குட்டப்படத்தெல்லாம் கொல்ல கொண்ட ராணுவமும் சாமி. நீங்க ஏறி செல்ல 70 லட்சம் சேனையும் சாமி. உங்களை கூட்டிக் கொண்டு போங்க இந்த பொன்னியோட நாட்டுக்கு வரணும்னு சொல்லி உத்தமாபத்தினி ஒரு செய்தி சொல்றாங்க.
கூட அடிக்கலாம். அண்ணனுடைய மனைவிமார்கள்ட்ட போய் நீ எங்க அண்ணன்மார்கள் இருவரும் அந்த பன்னி சண்டையை முடிச்சு அந்த வருஷம் 16 வாலிபந்தனரும் ஆண்டு போயிட்டாங்க. வாணி நம்ம அண்ணர்களை பார்க்க போறான்னு சொல்லி நம்ம அண்ணிமார்களை கூப்பிடும் போது அந்த அண்ணிமார்களானவங்க நான் உங்க அண்ணனை கட்டிக்கிட்டு என்ன சொகத்தறி கண்டோம் நான் வரமாட்டேன் போன்னு சொல்லும் போது நம்ம உத்தமா பத்தினி நம்ம அண்ணிமார்களை இந்த கூரையை நம்ம தீ போட்டு வச்சு அந்த அராண்டாவனத்துல அழுது புலம்பி அந்த ஆராண்டவனத்துல அழுது புலம்பி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வரும்போது அந்த பெரிய காண்டியம்மை அந்த ஈசனை நோக்கி தவம் இருந்தாங்க. அப்போ அந்த பெரிய காண்டியம்மை தன்னுடைய தாதிகளை விட்டு இந்த ஆராண்டவனத்துல ஒரு பெண் குழல் ஒரு பெண்ணாகப்பட்டவ அழுது புலம்பி வராள யாரடி போய் பாருங்கன்னு சொல்லும் போது அந்த தாதிகளானவங்க அந்த தங்காளை பார்க்க ஓடி வந்ததும் அந்த தங்காளை பார்த்து அந்த தங்கா அழுகிற சத்தத்தை கேட்டு அவரோட சோகத்தை பார்த்து அந்த தாதிமார்கள் தங்காளுக்கு கொடபிடிச்சு நின்னாங்க. அப்போ நம்ம பெரிய காண்டி அம்மை நம்ம தாதிகளை விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லி தன்னுடைய 5 தல நாகன தன்னுடைய 5 தல நாகனை விட்டு பார்க்க சொல்லும் போது அந்த 5 தல நாக வந்து இந்த உத்தமா பத்தினியை பார்த்ததும் அந்த உத்தமா பத்தினியை கொடபிடிச்சு நின்னது. அப்போ பல நேரம் ஆனதும் நம்ம பெரிய காண்டியம்மை ஓடி வந்து ஏன்னா அது நாம அனுப்பிச்ச தாதிகளும் கொடபிடிச்சு நிக்கிறாங்க. அந்த 5 தல நாகனும் கொடபிடிச்சு நிக்கிறாங்க. நம்மளுடைய மீறின சக்தி அவ ஒருப்பா போல இருக்குதுன்னு சொல்லி நம்ம பெரிய காண்டி அம்மை நம்ம தங்கால இடத்துல ஒரு செய்தி கேட்கறது அப்படியே பெரிய காண்டி அம்மை உத்தமா பத்தினியை பார்த்து யாரடி பண்ண இப்படி அழுது விளம்புறியன்னு கேட்கும் போது
நம்ம உத்தமாபத்தினி சாமி ஆயா சாமி நாங்க பொன்னிவள நாட்டு அரண்மனையில சாமி எங்க அண்ணன்மார்கள் இருவரும் சாமி தங்கால நாங்களும் மூவர் வாழ்ந்து வந்தோம். சாமி எங்க அண்ணன்மார்கள் இருவரும் சாமி அந்த பன்னிச்சண்டைக்கு போய் ஜெயிச்சு சாமி அந்த வருஷம் 16 அழிவன் 90 மாண்டு போயிட்டாங்க. சாமி எனக்கு வேற யாரும் ஆதரவு இல்ல அக்கா. சாமி வாக்கா நாம அந்த பட்டகளம் தேடி சாமி படுகளம் போடான்னு சொல்லி சாமி அந்த உழப்பு சித்தாட ஒரு பக்கம் முக்காடா சாமி அந்த வளப்பு சித்தாட வலது பக்கம் முக்காடா சாமி அந்த அக்காலும் தங்காலும் சாமி அந்த பட்டகளம் தேடி படுகளம் போறதே. பெரியகாண்டி அம்மனும் அந்த பட்டகளம் தேடி படுகளம் போனதும் நம்ம அண்ணன்மார்கள் மாண்டு போயிருந்தாங்க. அப்ப நம்ம உத்தமாபத்தினி அந்த உணாம்பள்ளத்தை தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து தன்னுடைய பெரம்பெடுத்த அண்ணனை அடிக்கும் போது அந்த போன உசுரி திரும்பி வந்துருச்சு. நம்ம அண்ணன்மார்கள் எந்திரிச்சு பார்த்து ஆயா நாங்க இறந்தவங்க மீண்டு வந்தா அனுபவம் கொள்ளாது நாங்க என்னைக்கு இறந்த மாதிரியே இருக்கட்டும் சொல்லி நம்ம அண்ணன்மார்கள் சொல்லணும். அண்ணா உங்களுக்கே இந்த பூமியில இடம் இல்லைன்னாக்க இந்த தங்காலுக்கு எனக்கு எதுக்குன்னா இந்த வாழ்வுன்னு சொல்லி நம்ம தங்காலானவன் அங்கிருந்து சந்தன கட்டையும் குங்கும கட்டையும் கொண்டு தீய மூட்டி அந்த தீயில பாஞ்சு வெளியில வந்ததும் அந்த தங்காலானவன் அந்த பூச்சண்டா வெளியில வந்த அப்போ நம்ம தங்காலானவன் இந்த பூச்சண்டா மாறி வரும்போது அமைதியா இருங்க. அந்த தங்காலானவன் தீயில பாஞ்சு பூச்சண்டா வந்ததும் அந்த ஈசனானவர் அகிலேண்டேஸ்வரியும் பார்த்து யாரம்மா இந்த பொண்ணு தீயில பாஞ்சு பூச்சண்டா வந்திருக்கிறாளேன்னு வந்து பார்த்து அந்த பட்டகளம் தேடி படுகளம் வந்ததும் இறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாணவன் இல்லாத அதனால இந்த அண்ணன்மார்களுக்கும் எனக்கும் இந்த இடத்துல இடம் கிடையாது. நீங்க பொன்னிவள நாட்டுல போய் அந்த வரக்கூடிய சிவராத்திரிக்கு 7ஆம் நாள் வந்து நீங்க வரத்தெடுத்து நீங்க போய் அந்த பொன்னிவள நாட்டுக்கு சாமியா நீங்க மாறுவீங்க. நீங்க உங்களை தேடி வர்ற மக்களுக்கு அவங்க கேட்ட குறையெல்லாம் நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு சொல்லி அந்த ஈசனானவர் அந்த தங்காலத்துக்கு வரத்தை கொடுத்து மாயமா
சாமி